இப்ப அந்த தைரியம் வந்துட்டு போறதுக்கு எல்லாம் முதல்ல பேசுறேன். போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு உதாரணம், நிறைய ரெக்கமெண்டேஷன் வந்துட்டு திரைப்படச்சாளர் லட்சுமணாராயண சாமி கிடைச்சிருக்கு, பாவனும் கிடைச்சிருக்கு. இது ஒரு நாள் நான் நினைக்கிறேன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல 50 போஸ்ட் பண்ணா 25 தான் டெலிவரி பண்ணுவாங்க. சுதந்திரத்தினுடைய தன்மை. இன்றைய தலைப்பத்தில் ராமலிங்க அவர்கள் குறிப்பிட்டார்கள், இளைஞர்களின் எதிர்காலம் எப்படி. ஒரு 10 நாளைக்கு எழுத்தாளரோட அவர் டிஸ்கஸ் பண்ணி அந்த தலைப்பு சுதந்திரத்துக்கு பிற்பாடு இந்த சுதந்திர தினத்தன்றுதான் ஒரு இளைஞர் குடியேற்று சுதந்திரத்துக்கு பிற்பாடு பிறந்தவர். எழுதி படிக்கவில்லை, உள்ளத்திலே இருந்து வந்த கருத்து. இது மாற்றத்துக்கான அறிவுறுத்தப்படாத நான் நினைக்கிறேன். ஆகவே இளைஞர்களுடைய வருமானம் இந்த சமுதாயத்திலே நல்லபடியாகத்தான் இருக்கும். நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. அதற்கு உறுதுணையாக இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் அவர்களுக்கு வழிகாட்ட அவர்களை அப்போது வழிகாட்டி நம்முடைய நாட்டு நடப்புகளை செல்ல வேண்டும். இன்றைக்கு வேட்டி கட்டி கொண்டு போவது கூட ஒரு கேள்விக்குறியாக நடக்கக்கூடியது. அந்த அளவுக்கு அந்நிய கலாச்சாரம் நம்முடைய ஊரில் இதை மாற்ற வேண்டுமானால் இளைஞர்கள் முன்னுண்டாக வேண்டும். இளைஞர் சமுதாயத்தை வலுப்படுத்தியாக வேண்டும். சென்னை பிரெண்ட்ஸ் போரானது 14 ஆண்டுகளுக்கு முன்பாக கொடுக்கப்பட்டது. பெரிய ஒரு ஸ்தாபன அமைப்பாக இருக்கிறது. சில நண்பர்களாக உருவாக்கப்பட்டது. தியாகராயணத்திலே நண்பர்கள் தலைமையிலே நடத்தினோம். மாதந்தோறும் ஒரு சனிக்கிழமை ஒரு டீயிலே சில நாட்டு நடப்புகளை பற்றி விவாத கருத்தரங்குகள். இவ்வாறாக துவக்கப்பட்ட இயக்கம் தீமைகளில் துவக்கப்பட்டது. பின்பு அங்கே வந்த பரசுராமணி அவர்கள் வாதம் போட்டவுடன் இங்கே வழிபாட்டத்திலே துவக்கிறார்கள். 14 ஆண்டுகளான சிந்தனை இந்த மதிப்பாக்க மக்களுக்கு அதையோடு உழைத்து அதை கொண்டு போய் சேர்ந்திருக்கக்கூடிய பெருமை திரு வாசராமணி, ஸ்ரீகுமார், ஜாதி போன்ற அவர்களை நான் மிகவும் பாராட்டுகின்றேன். அதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த உங்களுக்கும் என்னுடைய நன்றி. பெரிய ஒரு அமைப்பாக இல்லை. இந்த சிந்தனையானது செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். மோடி வருவாரா மாட்டாரா, சமுதாயத்திலே மாற்றம் வருமா வராதா, ஆட்சி மாற்றங்கள் இருக்குமா என்ற ஒரு கேள்வி கடந்த ஒரு 12 மாதங்களாக இருக்கிறது. அப்பொழுதெல்லாம் சென்னை பிரெண்ட்ஸ் போரத்திலே பல பிரமுகர்கள் வந்து பேசினார். எது வந்தால் நல்லது, எது வராவிட்டால் நல்லது. அந்த பொதுமக்களுடைய விழிப்புணர்ச்சியானது இன்றைக்கு பலம் கொடுத்திருக்கிறது. எனவே தம்பி ராமலிங்கம் அவர்கள் குறிப்பிட்டதை போன்று 2 வருட காலம் அவகாசம் கொடுத்து பார்ப்போம். அந்த